கர்த்தருடைய வசனம் சொல்கிறது ஏசாயா 54:10 ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் කඳු පාවෙලා பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் පර්වතයන් නැතිවෙලා என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் කරුණාව ඔබගෙන් ඉවත් නොවි என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் මගේ සමාදානයේ ගිවිසුම නොවන இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். සිත්තුණු දෙවියන් වහන්සේ කියනවා. Though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. Amen. Hallelujah. Hallelujah. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் ඔබගේ සිත්තුණු என்றுமே உன் நினைவாய் இருக்கிறார். ඔබගේ මතකයේ The God who has compassion on you is always mindful of you. Amen. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கரும். பர்வதயன் செலவிகியார் கதுளன் பாவியார் பர்வதயன் செலவிகியார் දෙවිඳුගේ කරුණාව දෙවිඳුගේ දයාව පානවන්න මගේ ජීවිතේ දෙවිඳුගේ කරුණාව දෙවිඳුගේ දයාව පානවන්න මගේ ජීවිතේ යෙහෝවා නිසි මගේ ජයග්‍රහණයයි යෙහෝවා ශම්මම සමග සිටිනේ යෙහෝවා නිසි මගේ ජයග්‍රහණයයි යෙහෝවා ශම්මම සමග සිටිනේ මාදිවියේ විශ්වාසය තුඹේ මාදිවිය සමන සැරීතුම් මාදිවියේ විශ්වාසය තුඹේ මාදිවිය සමන සැරීතුම් කඳුලන් පාවිගියන් පර්වතයන් සැලවිගියන් කඳුලන් පාවිගියන් පර්වතයන් සැලවිගියන් යෙහෝවා රාෆා මගේ සුවේ දෙවිඳුමන් යෙහෝවා රුවා මගේ නෙරාවේ යෙහෝවා රාෆා මගේ සුවේ දෙවිඳුමන් යෙහෝවා රුවා මගේ නෙරාවේ මාදිවියේ විශ්වාසය තුඹේ මගයිමි ඔබට සුපි පැසසුම් මාදිවියේ විශ්වාසය තුඹේ මගයිමි ඔබට සුපි පැසසුම් කඳුලන් පාවිගියන් පර්වතයන් සැලවිගියන් කඳුලන් පාවිගියන් පර්වතයන් සැලවිගියන් ஓ என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் சொல்லும் அவருடைய கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ எஸ் ஜீசஸ் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தலாமா? ஓ இயேசுவின் நாமத்தை சொல்லி உயர்த்தலாமா? ஓ we lift your name on high Jesus. Oh we lift your name on high. ஓ பரிகாரியே பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம். ஓ இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஓ உம் நாமமை உயர்த்துகிறோம் இயேசப்பா. Oh yes Lord Jesus, we are here to lift your name.
Oh, we glorify your name, Lord Jesus. Oh, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஓ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ பரிசுத்தரே, எங்கள் பரிகாரியே, சேனைகளின் கர்த்தரே, இந்த இடத்தில் நீர் உயர்த்தப்படுவீராக. ஓ எஸ் ஜீசஸ், ஒரு குடும்பமாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh, we have nothing else to do. We just want to lift your name on high, Jesus. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மையடைய பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மையடைய பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரட்டுமே, உங்க நாமம் உயரணும், oh we lift your name on high, இன்று மேன்மையடையணும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்லா இரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெரும் காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்க, உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எங்க வாழ்க்கையில எல்லா பெருங்காற்று திறக்கும், உங்க நாமத்தை உயர்த்தும் போது அடங்கி போகும் ஆண்டவரே. கண்மலையும் கரைந்து போகும். உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Oh yes Jesus, we lift your name on high. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இந்த அடுத்த ஸ்டான்ஸை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தின் கெபியில நம்ம இருந்தாலும் සිංහ ඕ. ගුවාවක සිටියත් நம்மளை கைவிடாத தேவன். රත්නවරින දෙවිඳු எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ඉදිරි ක්‍රිස්තු ஓ எத்தனையோ பேர் சிங்கத்தின் கெபியில இன்றைக்கு இருக்கலாம், බොහෝ අය සිංහ ගුවාවේ ඉන්න පුළුවන්. ஆனா நம் தேவன் கைவிடாத தேவன். දෙවියන් වහන්සේ අත්නවරින දෙවිඳු நம்ம பாட போறோம் இதை. ගායනා කරන්නට යනවා. பேண்ட் மியூசிக் எதுவுமே வேண்டாம், நான் கொஞ்சம் தான் வாசிக்க போறோம். நம்ம எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாட போறோம். சிங்கத்தின் கெபியில் தீச்சூளை உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அடங்கிடாது, சிங்கத்தின் கெபியில் சத்தம் உயரட்டும். தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே
அல்லேலூயா Oh, what a beautiful sight to lift His name. Oh, I can feel the presence of the Lord moving here. Oh, அசைவாடுங்க ஆண்டவரே. Oh, yes, Jesus. Oh, we don't have nothing else to do, Lord Jesus. அப்பா உம்மை உயர்த்திக்கிட்டே தான் இருப்போம் நாங்க. எஸ் அப்பா உம்மை உயர்த்திட்டே இருப்போம். அப்பா பரலோகத்துல எங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஆண்டவரே. Oh, just to worship you, Lord Jesus. Oh, we don't have nothing else to do in heaven. We will just keep praising your name all the time. Your name is the house, your name is the grave, your name stands above them all thrones and dominions, all powers, all position. Your name stands above them all. Oh, say that again. Your name is the highest. Your name is the greatest. Your name, oh, that stands above them all. Oh, above all thrones and dominions, all thrones and dominions, all power and positions. Your name stands above them all, and the angels cry. Let your people say, holy to the King of Kings. Holy, you will always be. Holy, holy forever. Oh, you will always be holy, holy forever. Oh, you will always be holy, Lord Jesus. Oh, தூயரே 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 பார்க்கிறேன்
are holy. You are holy. Holy are you, Lord God Almighty. Holy, Lord, you are holy. holy So holy. are you, Lord God Almighty. Worthy is your name. Worthy is the Lamb. இந்த காலை நேரத்தில் நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் අපල மகிமைப்படுத்துவோம். සන්නා දේව නාමයේ මහිමට පත් කරමු. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு காட். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல ஒரு சலாக்கியம். கடவுள் இந்த நாளை குறித்து வைத்திருந்தார். ரோமர் 11வது அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, the depth and the riches of God's understanding and knowledge, it is marvelous. கடவுளுடைய ஞானம், அவரை குறித்ததான அறிவு, அதன் ஆழம் மிக அருமையானது. நான் நேற்று ஜோய்க்கு சொன்ன ஒரு காரியம்தான், எத்தனை முறையும் நாங்கள் கர்த்தரை அறிந்தாலும், கர்த்தரோடு நடக்க நாங்கள் ஆர்வம் கொண்டாலும், கர்த்தரை தெரிந்திருந்தாலும், அவர் இன்றைக்கும் அவருடைய வழிகள் மிக விசேஷமானது. No matter how much we learn about God and no matter how much we seek to please God, கர்த்தரோடே நடக்க நாங்கள் விரும்பினாலும் அவருடைய நேரம், அவருடைய வழிகள், அவருடைய ஞானம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், இட் இஸ் செட் அபார்ட். மனுஷனை பார்க்கிலும் தேவனுடைய வாக்குகள், வழிகள், அவருடைய நேரம் மிக விசேஷமானது. அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை தேவன் எனக்கு குறித்திருந்தார். நான் ஒரு ஊழியனாக மாத்திரமல்ல, இந்த இடத்துல கணவன் மனைவியாய் நிற்க கர்த்தர் இந்த நாளை குறித்தபடியினாலே கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். I praise God that I am not just standing in this service as a pastor for this church, but I am standing as a husband with my wife. So I want to praise God for his faithfulness to me. Joy will next share a couple of words and then we want to sing a song and we pray that God will use that to minister to. நாங்க ஒரு சில வார்த்தைகள் ஜாய் பேசுவா, அதற்கு பின்பதாக ஒரு பாடலை பாட நான் விரும்புகிறேன். Praise the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆப்வியஸ்லி யூகேல வந்திருக்கிறேன். ஸோ இந்த இங்கிலீஷ் கொஞ்சம், தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ்டாக கதைப்பேன், குறைக்காதீங்க. முதலாவது நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், அவர் எங்களை வழி நடத்தினதுக்காக. நான் இந்த சாட்சி சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாட்டு கேட்டேன், அம்மா ஏன் நேத்தனா இப்படி இருக்கிறாரு, அதற்கு நிறைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறதால எங்களுக்கு நிறைய உதவி கிடைக்குது, ஹெல்ப் கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து சொன்னேன், அம்மா நான் நல்லா படித்து மெடிசின் படித்து டாக்டர் ஆகி நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போய் அண்ணா மாதிரி பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நான் நிறைய வருஷமாக படிப்புக்கு முக்கியம் கொடுத்து நல்லா படித்து நிறைய நேரம் கொடுத்து மெடிசின் படிக்க தொடங்கினேன். அதுக்கு பின்பு எனக்கு தெரிய வந்தது, எனக்கு இது தேவனுடைய சித்தம் இல்லை, வேற ஒரு காலிங் இருக்கேன்னு 2 வருஷம் ஒரு பிரேக் எடுத்துட்டு நல்ல தேவனை தேடி அவருக்காக ஊழியம் செஞ்சு அந்த நேரத்தில் தான் இந்த அலையன்ஸ் வந்தது. ஜோசப் பாலச்சந்திரன், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் மூலமாக. அப்போ நான் அப்பாவுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிது. என்றாலும் என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எஸ் ஆனோ ஆண்டு. அப்போ நான் ஜெபிக்கும்போது நான் தேவன்ட்டு கேட்டேன், எனக்கு இப்போ மெடிசன் நான் விட்டுட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, பட் நான் உங்களை நம்புகிறேன். அதுபோல் தேவன் எனக்கு இந்த மனதில் சமாதானம் கொடுத்தாரு. என்னோடய வார்த்தைகளை நான் பேசி நிறைய பேர் மூலமாக பேசி எனக்கு கான்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நான் எஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கிட்டேன். அப்போ பாஸ்டர் பிளெஸிங் எனக்கு தெரியாது, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் நான் தேவனை நம்பி அவர்கிட்ட சித்தத்துக்கு கீழ் பணிஞ்சு
ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் எங்களை வழி நடத்தி எங்களுக்கு வெட்டிங் முடிக்கிறதுக்கு உதவி செய்தார், கிருபை கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நான் தேவனை துதிக்கிறேன். சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுபவர் இயேசு. நான் அப்போ ஊழியக்காரியாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு நினச்சேன். நான் நினச்சேன் டாக்டராக வந்து ஊழியம் செய்வேன்னு. ஆனால் தேவனுக்கு வேறு வழிகள். His ways are higher, His ways are greater than what we can expect. So I praise and thank Jesus. For those of you who don't understand Tamil, I hope someone will translate for you because I want to finish this quickly. But God has fulfilled even the smallest desires of my heart. So I'd like to thank, first and foremost, God. I'd like to thank my parents next. Thank you so much for everything you've done for me, for bringing me up. அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் அவர் மூலமாக நான் டிசிப்ளின் கற்றுக்கொண்டேன். அம்மா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அவங்க மூலமாக தாழ்மை கற்றுக்கொண்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் யூ டன். தேங்க்யூ டானியல் அண்ட் அண்ணா. எனக்கு தம்பியாக இருந்தாலும் ஒரு அண்ணா போல் எனக்கு ஆலோசனைகள் சொல்லி எனக்கு நிறைய வாட்டி என்னை பாதுகாத்து திட்டிருக்கிற நிறைய வாட்டி. பட் ஹீஸ் அ குட் பிரதர். அண்ட் அண்ணா Nathana, thank you for everything you've done for me. And I love you all so much. So much. And I'm going to miss you. And extended family kaga, I thank you. Thank you so much for coming and making time for me. You've shaped me in ways that I can't explain. To my CLG church family, you're not my blood relatives, but you're my family as well. And I love you all guys. And to Pastor and Auntie Abhiyanni and Evangeline, thank you for welcoming me with open arms and giving me your love. Thank you so much. And to Mispa Church, thank you so much for accepting me as your pastor's wife. I love you all so much, and may God be glorified. Amen. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த சுவராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேன் நான்.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடார். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடார். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கர்த்தர் இந்த திருமணத்தின் மூலமாய் என்னுடைய ஜெபத்திற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய உண்மைத்துவத்தை கர்த்தர் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பெற்றோருக்கு, இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, எங்கள் சபைக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். This wedding is not simply, or this marriage, this union is not an answer just for me. God's ways are so beautiful that through bringing two people together, God is answering the prayers of my parents. He's answering or have answered the prayer for this ministry. And I believe that God has answered a prayer for this nation. கடவுளுடைய திட்டம் எங்களுடைய சபையை விட பெருசு. ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் எங்களுடைய சபைக்கு ஒரு பங்கை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பங்குல கடவுள் இந்த திருமணத்தை ஒரு சிறிய முக்கியமான பங்கை வகிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஸோ கண்டினியூ டு ப்ரே. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏன்னா சுகமான ஒரு ஊழியக்காரன் சுகமான ஒரு திருமண வாழ்க்கையை கட்டும் பொழுது அது ஒரு சுகமான சபையாய் மாறுகிறது. So I understand and I am aware of the placing of God in the whole picture. God has placed me and Joy at a very significant position in this ministry and in this nation. கடவுள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கடவுள் என்னையும் ஜாயும் வைத்திருக்கிறார். And I thank God for choosing us. கடவுள் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் இந்த திருமணம் அப்பா சொன்னது போல அநேகருடைய அன்பை உணர, அநேகர் உற்சாகத்தோடு
வந்து வேலை செய்ததை நாங்கள் பார்த்தோம். அதனால் அது எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தருகிறது. என்னுடைய தகப்பன் தனியாக இதை ஆரம்பித்திருந்தாலும் இப்பொழுது அது தேவன் படர வைத்து அநேக மனுஷர்களை தேவன் சேர்த்திருக்கிறார். அதனால் ஐ ஹவ் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிஃப்ட் ஆஃப் பீப்புள். மனுஷர்கள் அவர்கள் ஒரு பரிசு என்பதை நான் புரிந்திருக்கிறேன். அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்திருக்கிறதான ஜோய் அவர்களுடைய சபைக்காக நன்றி, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் அப்பா மென்ஷன் பண்ணாங்க. எஸ்பெஷலி நிஷா ஆண்டி அவர்களுடைய குடும்பம், அதே போல் பிரதர் ஜேம்ஸ், சிஸ்டர் சுனிதா, உங்களுக்கு நன்றி. அதே போல் எங்களுடைய சபையில் நானும் பேர் சொல்ல தான் நினச்சேன், ஆனால் நான் தனியாக அவர்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். அதாவது திருமண நாளில் உதவி செய்த அநேகர், திருமண நாளுக்கு முன்பதாக உதவி செய்தவர்களும் அநேகர். ஒவ்வொருவருக்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன். இதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தேவன் கிருபையாக நடத்தினார். He carried us as a shepherd. கடவுள் ஒரு மெய்ப்பனை போல எங்களை சுமந்து அவருடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு இந்த இந்த கொண்டாட்டத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்த அநேகருடைய கண்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்க கர்த்தர் இதை பயன்படுத்தினபடினாலே கர்த்தருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளும்படியாக சங்கீதத்தின் புஸ்தகங்கள் 103வது சங்கீதத்துக்கு திருப்பும்படியாக ඔබ සියලු දෙනා ගීතාවලිය 103ට පිරලා ගන්න ලෙස ඉල්ලා සිටිනවා. இன்றைய நாளில் அங்கே புதிய தம்பதிகளுக்காக செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சித்த பொழுதிலையும் தேவன் சபையையும் அங்கே கூட்டி சேர்த்து பேசுகிறவராக இருக்கிறார். අලුත් යුවල වෙනුවෙන් දේශනාවක් කරන්න ඕනේ කියලා මා සිතන විදිහට ස්වාමීන් වහන්සේ එතනදී සභාවත් එක්රැස් කර උන්වහන්සේගේ වචනේ මගින් කතා කරනවා. ஆனபடினால இந்த செய்தி இருவரையும் அங்கே நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் இருவரோடும் பேசுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. එම නිසා ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔවුන් දෙදෙනා සමගත් ඔබ සමගත් කතා කරන බවේ සැකයක් නැහැ. என்ன பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். මන්දනම් කතා කරන ආත්මයන්න් වහන්සේ. ஹல்லேலூயா. ஹalleluya. 103வது சங்கீதத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும்படியாக 103 වන ගීතිකාව අපි කියවන පිණිස என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. මාගේ සිත ස්වාමීදානන් වහන්සේ පසසන්න, හදපත්ලනේ එතුමාණන්ගේ ශුද්ධ නාමය පසසන්න. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. මාගේ සිත සමිඳුන් පසසන්න, එතුමාණන්ගේ සියලු උපකාර අමතක නොකරන්න. இதை நாம சர்வசாதாரணமாக ஒரு வேளையில நாம ஒவ்வொரு மீட்டிங்லையும், ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்லையும், ஒவ்வொரு கூடுகையிலும் நாம சொல்லிவிட்டு கடந்து செல்கிறோம். අපි සෑම දේවමයකම යාඥාමයකම සාමාන්‍ය ආකාරයෙන් මේ වචනේ අපි උච්චාරණය කරනවා. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ගීතිකාකාරයා කියනවා මාගේ සිත ආත්මය என் ස්වාමීන් ஆத்துமாவே වහන්සේ ප්‍රශංසා கர்த்தரை කරව. முழு உள்ளத்தோட ஸ்தோத்திரி என்றார். මාගේ හදවත ස්වාමීන් වහන්සේ මුළු හදවතින් ප්‍රශංසා அவர் කරව. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. උන්වහන්සේ කළ සියලු උපකාර අමතක නොකරන්න. அப்படி சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை அவர் அங்கே போல்டாக எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். එහෙම කියලා කරුණු කීපයක් තරයේ ඔහු අවධාරණය කරනවා. ஏன் அப்படி என்று சொல்லுகிறார் அங்கே 3வது அதிகாரம் 3வது வசனத்துல? එහි 3 වන පදයේ එතුමා එසේ කියන්නේ ஏன் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரிக்கணும்னா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? மன்னித்திருக்கிறார். ඇයි ඔබගේ ආත්මය උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඕනේ? එතුමාන ඔබගේ සියලු පාප අයිතුකම් உன் කමා நோய்களை කරනවා. எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? ඔබගේ සියලු රෝග මොනවද කර குணமாக்கி තිබෙන්නේ? இருக்கிறார். උන්වහන්සේ සුව කරනසේක. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். මාගේ සිත ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න, මාගේ ජීවිතයේ පාතාල ලෝකෙන් මුදාලනසේක. அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன பண்ணிருக்காரு? උන්වහන්සේ முடிசூட்டி வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ප්‍රේමය හා දයාවෙන් ඔබව කිරුළු සරසා තිබෙනවා. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. මාගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරව. ஹல்லேலூயா. ஹalleluya. பிரைமரிலி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரா? என்னுடைய அக்கிரமக்காரனாக இருந்த என்னை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். මූලික වශයෙන් දෙවියන් වහන්සේ මොනවද කළා තියෙන්නේ? පාපේ අයිතුකමේ සිටියා වූ මාව උන්වහන්සේගේ දරුවෙක් බවට පත් කර තිබෙනවා. ரோமர் 5வது அதிகாரத்துல அங்கே 4வது வசனம். රෝම 5 වන පරිච්ඡේදය අපි පෙරලා ගනිමු. රෝම 5 இல்ல 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய கூட என்ன பண்ணாரு? ஒப்புரவாக்கப்பட்டோம். රෝම 5:10 කියනවා අපි විරුද්ධකාරයන්ව සිටියේදීම තමන් වහන්සේගේ පුත්‍රයාණන් කරනකොටගෙන උන්වහන්සේ හා අප සමගි කළසේක. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே என்ன பண்ணாரு?
தேவன் அவருடைய ரத்தத்தினால, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி தன் பிள்ளையாக மாற்றினார். අපි දෙවියන් වහන්සේට සතුරන්ව සිටියදීම උන්වහන්සේ මොනවද කරන්නේ? පියාණන් වහන්සේ තමන් වහන්සේගේ පුත්‍රයාණන් වේවා උන්වහන්සේගේ රුධිරයෙන් අපට කමාව ලබා දී තිබෙනවා. அப்படி விடுதலையாக்கப்பட்ட ஆத்துமாவை சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே එසේ என்கிறார். මුදුන් ලැබුවා වූ ආත්මය දිහා බලලා දාවිත්තුමා කියනවා මාගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරව උන්වහන්සේ කළා වූ සියලු උපකාරයන් අමතක නොකරව. ஒரு ஆளே சொல்லுமாக ஆத்துமாக்கள். හලෙලූයා කියමු. அங்கே கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாலும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தாராம். කොලොස්සි 2:14 පවසනවා අනපනත් වලට අප බැඳ තැබූ අපට අහිත කර අපකරය උන්වහන්සේ අවලංගු කළසේක එය කුරුසිය ඇන ගසා අපෙන් නිවත් කළසේක. அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, பாவத்தில் மரித்திருந்த நம்மளை. ඊට කලින් වචනේ සඳහන් කරනවා පාපේ මැරී සිටියා වූ අපව. ஒரு ஆளே சொல்லுமாக. හලෙලූයා කියමු. அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு என்பதை அங்க பார்க்க එතකොට முடிகிறது. අපගේ තත්වය කෙබඳු ආකාරයෙන්ද තිබුණේ කියලා ඒ වචන අපට බලන්න පුළුවන්. எப்படிப்பட்ட மனிதராக இருந்தோம் என்பதை அங்க காண முடிகிறது. කෙබඳු මනුෂ්‍යයන්වද අප සිටියේ කියන එක අපිට මෙතන අවධාරණය කර පෙන්වනවා. அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எதற்காக? அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார். එබඳු මනුෂ්‍යයන් දිහා බලලා කියනවා ඔබ ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න මොකක් උදෙසාද? ඔබගේ අයිතුකම් සියල්ල උන්වහන්සේ நோய்களை ලබා තිබෙනවා. எல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார். ඔබගේ රෝග සියල්ල සුව කර තිබෙනවා. என்னுடைய பிராணன் அழிவிலிருந்து காப்பாத்தி இருக்கிறார். මාගේ ප්‍රාණය නපුරෙන් උන්වහන්සේ මුදාගෙන තිබෙනවා. கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ප්‍රේමය සහ දයාවෙන් අපව කිරුළු සරසා තිබෙනවා. ராலே சொல்லுமாக. හලෙලූයා කියමු. கேட்க சந்தோஷமா இருக்குது. අහන්නත් හරි සතුටුයි. ஆமென். கேட்க ஆமென். எப்படி இருக்குது? අහන්න சந்தோஷமா කොහොමද இருக்குது. තිබෙන්නේ? හරි සතුටුයි. என் கர்த்தர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் வெட்டி நீக்கி என்ன பண்ணிக்கிறார்? என்ன குணப்படுத்தி சுகப்படுத்தி நம்ம எப்படி சொல்லுவோம், என் கர்த்தர் செய்திருக்கிறார். මගේ ස්වාමීන් වහන්සේ මොනවද කළා තියෙන්නේ? මගේ පාපේ අයිතුකම් සියල්ල සමා කරලා මගේ දෙවියන් වහන්සේ හැමදේම මං වෙනුවෙන් කරලා என்னுடைய තිබුණා කියලා செய்தியின் කියනවා. தலைப்பு இன்றைக்கு be a thankful heart. මගේ දේශනාවේ මාතෘකාව වෙන්නේ ස්තුතිවන්ත හදවතක්. நன்றி உள்ள இருதயம் உடையவர்களாக இருக்கும்படி. ස්තුතිවන්ත හදවතක් ඇත්තන්ව සිටින පිණිස. அநேக நேரங்கள்ல as a Christians and நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்கள் அநேக காரியங்களுக்கு நன்றி சொல்ல தவறி விடுகிறவர்களாக மாறி விடுவோம். බොහෝ අවස්ථාවන් වලදී අපි කිතුරුවන් ලෙස සිටියත් බොහෝ දේවල් වලට අපි ස්තුතිවන්ත වෙන්න අමතක කර දමනවා. ஒருவேளை வீட்டில் இன்றைக்கு ஒரு தெர்மோகோல் இருக்குமானால், ஒரு மெஷர் பண்ணுகிற ஒரு கருவி இருக்குமானால், நம்மளுடைய நன்றி எவ்வளவுக்கு இருக்கும் என்று ஒரு அளந்து பார்ப்போமானால் நம்மளுக்கு தெரியும். ඒක ගෙදරක මිනුම් දණ්ඩක් තිබෙනවා නම් ඒ මිනුම් දණ්ඩෙන් අපගේ ස්තුතිවන්ත හදවත කොතරම්ද කියලා අපිට මනින්න පුළුවන් නම් ඒක අපිට කරගන්න පුළුවන් වේවි. பாட்டு கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதோடு என்ன பண்றோம்? ஆமா, ஸ்தோத்தரிக்கிறோம். අපි එහෙම ගායනා කරලා මුළු හදවතින් ප්‍රශංසා කරනවා. இவ்வளவு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். කොතරම් ප්‍රීතියක් උන්වහන්සේ ලබා දී என் තිබෙනවද? பாவங்கள் அத்தனையும் மன்னித்திருக்கிறார். මාගේ පාපයන් සියල්ල උන්වහන්සේ කමා කර விடுதலை තිබෙනවා. கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ නිදහස ලබා දී තිබෙනවා. அக்கிரமத்திலிருந்து நீக்கி இருக்கிறார். උන්වහන්සේ අයිතුකමෙන් මුදාගෙන තිබෙනවා. We once upon a time we was enemies of God. අපි උන්වහන්සේට කලකදී විරුද්ධකාරයන්ව සිටියාදී சத்துருக்களாக நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம்? அந்த சத்துரு என்ன வந்து தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கான்னு அடிக்கடி சொல்லுவோம். සතුරන් අපි කාදියා බලලාද කියන්නේ සතුරන් නිතරම ඇවිල්ලා මට බාධා කරමින් සිටිනවා. அப்படிப்பட்ட மனிதராகிய என்னையும் உங்களையும் கர்த்தர் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால மீட்டுக் ඒ බඳු கொண்டிருக்கிறார். මිනිස්සුගෙන ඔබවත් මාවත් උන්වහන්සේ තමන් වහන්සේගේ පුත්‍රයාණන්ගේ රුධිරය කර්ණ කොටගෙන මුදවාගෙන තිබෙනවා. என்னை அவ்வளவாக மீட்டுக் கொண்ட இயேசு, මාව ඒ තරම් දුරට මුදවාගත්ත යේසුස් වහන්සේ, என்னை அவ்வளவாக மன்னித்த இயேசு, මාව ඒ තරම් දුරට කමා කළ යේසුස් என்னை தன்னுடைய වහන්සේ, பிள்ளையாக மன்னித்த ஏற்றுக்கொண்ட இயேசு, මාව තමන් වහන්සේගේ පුත්‍රයාණන් ලෙස උන්වහන්සේ පිළිගත් යේසුස් சில වහන්සේ. சமயங்கள் அவைகளை மறந்துவிட்டு நம்ம நன்றி இல்லாதவர்களாக நடந்து விடுகிறதுக்கு சமஹர- அநேக வாய்ப்புகள் உண்டு. සමහර අවස්ථාවන්වලදී අපි ඒ අමතක කරලා ස්තුතිවන්ත හදවතක් නැතුව ජීවත් වෙන්න බොහෝ අවස්ථාවන් සම්භාවිතාවයන් තියෙනවා. அங்கே நன்றி சொல்லாத நாட்கள் ஏராளமாக உண்டு நம்முடைய வாழ்க்கையில. අපි ස්තුති කරන්නේ නැති බොහෝ දවස් අපගේ ජීවිතයේ තිබෙනවා. ஐயோ நான் நன்றி சொல்ல மறந்து விட்டேன் என்று சில வேளை சமயங்கள்ல நினைப்பு வந்தாலும் அங்கே சொல்லுவதற்கு நம்மளுக்கு என்ன அதுக்கு அங்கே எங்களுடைய மனசு வராது. අනේ මට ස්තුති කරන්න අමතකුණානේ කියලා සමහර විට ඔබට මතක් වුණත් ඒ වෙලාවදී ස්තුති කරන්න ඔබගේ හදවත පෙළඹෙන්නේ ஒரு නැහැ. மனிதன் நன்றி உள்ள, அதாவது தெய்வத்துக்கு நன்றி சொல்வதற்கு எல்லாரும் முன்னுக்கு வருவார்கள். சாட்சி சொல்ல விட்டா everybody run forward and
they wanted to share the testimony how the God led the family அப்படினு சொல்லி எல்லாரும் சொல்ல விரும்புவார்கள். ඒක මිනිසෙක් දෙවියන් වහන්සේ කොතරම් යහපත කළා තිබෙනද උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න சாட்சியின் කියන්න බෙදා ගන්න බොහෝ දෙනෙක් ඉදිරියට පැමිණෙනවා. ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுவதற்கு தவறும்போது அல்லது தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியிலிருந்து அங்கே ஒத்தாசை வரும்போது அல்லது அவருக்கு சப்போர்ட் வரும்போது அதுக்கு நன்றி சொல்ல மறப்போமானால் அதாவது ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நாம வளரவே முடியாது என்பதை பார்க்கிறோம். උන්වහන්සේ අපේ ජීවිතේ යහපත් දේවල් කරන විට උන්වහන්සේගේ ආශිර්වාදයෙන් අපගේ ජීවිතේ වෙලා ගන්න විට උන්වහන්සේ කරපු දේවල්ට අපිට ස්තුති කරන්න අමතක වෙනවා නම් අපගේ ආත්මික ජීවිතේක පසුගාමී තත්වයක් ඇති அந்த කරගෙනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஏதோ நோய் பிடித்து விட்டன்னு அர்த்தம். ඒ ආත්මික ජීවිතේ අපට රෝගයක් ඇති වුණා හා සමානයි. ராலே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. ஏன்னா இன்றைக்கு போன ஃப்ரைடே அவர்கள் திருமணமாகி இன்றைக்கு திருமண பந்தத்தில் வாழ ஆரம்பித்திருக்கிறார். පෞගේ සිකුරාදා උන් විවාහ ගිවිස ගැනීම තුල ඒ ගිවිසුම තුලදී උන් ජීවත් වෙන්න පටන් අරන් තිබෙනවා. அன்றைக்கு ஒரு செய்தி பிஷப் கதிரொலி மாணிக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க. එතන බිෂප් කදිරොලි මාණිකම ඔහුගේ පණිවිඩය බෙදා ගන්න විට කිව්වා. அப்ரிசியேஷனை குறித்து சொன்னாங்க. අගේ කිරීම ගැන කතා කළා. ஒருவர் செய்யற காரியத்துக்கு எப்படி நன்றி உள்ளவர்களாக அதற்கு எப்படி அங்கே அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அதில் சிலவர்கள் அந்த காஃபி நல்லா இல்லாட்டிக்கும் அப்படி இருக்கணும் நல்லா இருந்தது அப்படி என்று சொல்லணும் அப்படி යමෙක් சொன்னாங்க. කරන විට ඒ දේවල් අගේ කිරීම සමහර විට ඒ කෝපය එක හොඳ නැති වුණත් හොඳට තියෙනවා කියලා අගේ කිරීම ගැන කතා කළා. சில சமயங்கள் அது நடக்கும் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஐயோ நான் நன்றி சொல்ல மறந்து நன்றி சொல்லாம விட்டேன்னு தெரியவும் தெரியாது. அது ஹிட் பண்ணும்போது தான் தெரியும் நன்றி சொல்ல மறந்துட்டேன். සමහර විට ඒ දේවල් එදී අපිට තේරෙන්නේ නැහැ. අපිට ස්තුති කරේ නැහැ කියලා මතක් වෙදී තමයි අපි මේ දේවල් එකපාර මතක් කියලා වගේ කරන්නේ. அதுக்காக நான் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில தேவன் என்னை அக்கிரமத்திலிருந்து நீக்கியிருக்காரு, தேவன் என்னை எல்லா நோயிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு, என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டியிருக்காரு. அவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரே மறந்து என்னை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அங்கே குடும்பமாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற தப்பிதங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவார். අපි ඒ වෙලාවේදී අපේ 100ට ගේන්න ඕනේ උන්වහන්සේම අපගේ පාපය අයුතුකම් සියල්ල කමා කරලා උන්වහන්සේගේ දයාවෙන් ප්‍රේමයෙන් අපව කිරුළු සලසා උන්වහන්සේගේ දරුවෙක් ලෙස අපව පිළි අරගෙන තිබියදී අපේ ළඟ ඥාතීන් අපගේ භාර්යාව ස්වාම පුරුෂ අපේ දරුවන් அநேக දේවල් කරදී අපේ சமயங்கள்ல අමතක மறந்து කරනවා. விடுகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு போய் விடுகிறோம். சம- கர்த்தர் என்னை அவ்வளவு காரியத்தை மன்னித்திருக்காண்டா. எனக்கு எதிராக என்னுடைய வீட்டுக்கார அம்மா, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர் பேசின காரியத்தில் என்னால் மறக்க முடியாதபடிக்கு அதுக்கு நன்றி உள்ளவனாக ஒருவேளை நான் இல்லைன்னு வச்சுக்கலுங்க, நம்மளோட குடும்ப வாழ்க்கை அங்கே என்னவா இருக்கும்? walking down the hill ஆக மாறி. අපි සමහර විට මාගේ ආත්මීය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරව කියලා අපි පිටත් යන නමුත් අපගේ භාර්යාව ස්වාම පුරුෂයා දරුවන් අපිට වැරදක් කරද්දී ඒක අපි කමා කරලා ස්තුතිවන්ත හදවතක් නැතුව ඉදී ඒක අපගේ ආත්මික ජීවිතය වගේම වියලි තත්වයක් තුලටපත් වෙනවා. இந்த உலகத்தின் சிஸ்டங்களை நம்மளால மாற்ற முடியாது. මේ ලෝකයේ ස්වභාවය අපිට වෙනස් කරන්නට බෑ. காலநிலைகளை நம்மளால மாற்ற முடியாது. කාල ප්‍රස්තාවල් අපිට වෙනස් කරන්නට බෑ. காலநிலைகளை மாற்றினவர்கள் உண்டு வேதத்துல. කාල ප්‍රස්තාවල් වෙනස් වුණා අය ඉන්නවා. ஆனால் ஒரு காரியத்தை நான் மாற்ற முடியும். නමුත් එක දෙයක් අපිට වෙනස් I කරන්නට can පුළුවන්. change my attitude. මට මගේ ආකල්පයන් වෙනස් කරගන්නට පුළුවන්. நான் ஒரு என்னுடைய மனைவி மேல, என்னுடைய கணவன் மேல, என்னுடைய பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அந்த ஆட்டிட்யூட் என்னால மாற்ற முடியும். මගේ ස්වාම පුරුෂයා භාර්යාව මගේ දරුවන් කෙරේ පෙන්වන ආකල්පය අපිට වෙනස් කරගන්නට පුළුවන්. என் குடும்பத்தின் மேல, என் மனைவி மேல, என் ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற மனப்பக்குவத்தை என்னால மாற்ற முடியும். මාගේ භාර්යාව කෙරේ මගේ ස්වාම පුරුෂයා කෙරේ දරුවන් කෙරේ තබා තිබෙන මගේ හදවතේ ඒ ස්වභාවික ආකල්පය ஒருவேளை වෙනස් என் කරගන්න පුළුවන්. கணவன் சூடாக இருந்தா அதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கணும் என்று என்னால மாற்ற සමහර முடியும். විට මගේ ස්වාම පුරුෂයා කේන්තියෙන් ඉන්න විට කොහොමද ඒකට ප්‍රතික්‍රියා දක්වන්නේ කියලා මම දැනගෙන ඉන්නට ඕනේ. அந்த வியூ என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ඔහුගේ ඒ දර්ශනීය දෘෂ්ටිය මට වෙනස් சில කරන්න சமயங்கள்ல පුළුවන්. நம்மளுக்கு நம்ம எல்லாரும் மனுஷர்கள் நம்மளுக்கு சிலவள பலவீனங்கள் தாக்கும். அப்ப- நம்ம இந்த பலவீனத்து நிமித்தமா நம்முடைய வியூ சிலவள ரோங்கா இருக்கலாம். அதை மாற்றுவதற்கு நம்ம கரத்தில் ஆண்டவர் அந்த பலத்தை අපි கொடுத்திருக்கிறார். හැමෝම මනුෂ්‍ය නිසා අපි හැමෝම තුල දුර්වලකම් තියෙනවා. නමුත් ඒ දුර්වලකම් වලදීත් අපගේ දෘෂ්ටිය අපි වෙනස් කරගෙන ඒ දේවල් කරද්දී දෙවියන් වහන්සේ ඒ දේවල් කරන්න අපිට என் උපකාර கணவன் மேல, කරනවා. என் மனைவி மேல, என் பிள்ளைகள் மேல, குடும்பத்தில் வச்சுக்க தோட்ஸ் என்னால மாற்ற முடியும். මගේ ස්වාම පුරුෂයා භාර්යාව මගේ දරුවන් කෙරේ තබා තිබෙන සිතුවිලි ආකල්පයන් මට වෙනස් කරගන්නට சில පුළුවන්. சமயங்கள்ல ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான அங்கே தப்புதலை செய்யலாமுங்க. සමහර විටක මිනිස්සෙක් දසදහස් ගණන් වැරදි අයුතුකම් කරන්න පුළුවන්. ஆனா அந்த 1000 தப்பு செய்யறவனிடத்திலையும் தப்பு செய்யறவனிடத்திலையும் நல்ல காரியம் உண்டு என்பதை நம்ம மறந்து போக නමුත් கூடாது. ඒ දහසක් වැරදි කරන මිනිස්සයා තුලත් යම් හෝ එක හොඳ දෙයක් හරි තිබෙනවා කියන එක අපි அந்த අමතක කරන්න නරකයි. attitude நம்மளுக்கு தேவைங்க. ඒ ආකල්පය අපට අවශ්‍ය அதுக்கு වෙනවා. ஒரே ஒரு காரணம் தானுங்க. ඊට එකම එක දෙයයි අවශ්‍ය. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எனிமி ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த நம்மளை அவர் மன்னித்து வைத்திருக்காண்டா. என் வீட்டில் உள்ளவர்களையும், என் வீட்டில் உள்ளவளையும், என் வீட்டில் உள்ளவர்கள் பிள்ளைகளையும் மன்னித்து மறப்பதற்கு என்னால ஏன் முடியாது? අපේ අයිතුකම් සියල්ලම උන්වහන්සේ කමා කර අපගේ පිළි අරගෙන තිබෙනවා නම් අපේ පවුලේ ඉන්න අය භාර්යාව ස්වාම පුරුෂයා දරුවන්ගේ දේවල් අපිට පිළි අර ගන්නට බැරි ඇයි?
ஒருவேளை காலையில் எழும்போது நம்மளுடைய ஆட்டிடியூட் ராங்கா இருக்கும்னா அந்த டே முழுவதும் ராங்காக மாறிவிடும். සමහරට උදෑසන අපි අවදි වෙන විට අපගේ ආකල්පයන් වෙනස් නම් ඒ දවසම ඉතාමත් අපහසුකාරී වෙනවා. அந்த ஆட்டிடியூட் நல்ல மாதிரி ஆரம்பித்தோம் இல்லங்க, அந்த நாள் முடியும் போதே ஆண்டவர் நல்ல மாதிரி முடித்து හොඳ தருவார். ආකල්පයකින් අපි දවස පටන් ගන්නවා නම් ඒ දවස ඉවර වෙද්දී දෙවියන් වහන්සේ යහපත් ආකාරයෙන් ඒ දවස ඉවර කරන්නට අපට උපකාර කරනවා. ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, நம்முடைய ஆட்டிடியூட் நான் ஆண்டவரத்துல சமூகத்துல வர ஆண்டவரை தேட வருகிறேன், ஆண்டவரோட பேச வர ஆண்டவரை ஆராதிக்க வருகிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வருவோமானால் அந்த ஆராதனை அங்கே ஆண்டவர் அங்கே முழுமைப்படுத்தி கொடுப்பார். දේව ගෘහය තුළට අපි එන විට අපි උන්වහන්සේව සම්මුඛ වෙන්න යනවා, උන්වහන්සේ සමග කතා කරන්නට යනවා කියන දේව ආකල්පයකින් අපි පැමිණෙන නම් උන්වහන්සේ එතෙන්ට අප සම්මුඛ වෙනවා. இல்ல ஏதோ ஒரு காரியத்தை ஒரு ஆட்டிடியூட் நம்ம உள்ள வருவோமானால், ராங்கான ஆட்டிடியூட் உள்ள வருமானால் நம்ம போகும்போது ராங்கா தான் போவோம். එහෙමත් නැත්නම් අපි වැරදි ආකල්පයක් ඇතුළත නම් මේ තුළට එන්නේ, අපි හැරි යන විටත් වැරදි ආකල්පයක් ඇතුව තමයි පිටත් යන්නේ. குடும்ப வாழ்க்கை அப்படி ஆரம்பிக்கும் போது you must start with the right attitude. පෞල් ජීවිතය කියන එක අපි පටන් ගන්න විට යහපත් ආකල්පයත් සමග අපි ආරම්භ කළ යුතුයි. அராலே சொல்லுமாக ஹalleluya. ஆண்டவர் கரெக்ட்டா நடத்தி கொண்டு போவார். ඒ දෙවියන් වහන්සේ හරි ආකාරයෙන් මඟ පෙන්වාගෙන යාවි. படிக்க போகிறவர்கள், பாடசாலைக்கு போகிறவர்கள், நான் படிக்க போகிறேன், நான் கற்றுக்கொள்ள போகிறேன், ஆசிரியர்களுக்கு நான் அங்கே கனப்படுத்தி கற்றுக்கொள்ள போறேன்னா நிச்சயமாக நல்ல பிள்ளைகளாக, நல்ல படிக்கிற பிள்ளைகளாக மாறி விடுவார்கள். ඉගෙන ගන්න යන අය මං අධ්‍යයනය කරන්න යනවා, ඉගෙන ගන්න යනවා, ගුරුවරුන්ට ගරු කරලා මං ඒ දේවල් ඉගෙන ගන්න යනවා කියන හොඳ ආකල්පයක් සමග යනවා නම් ඔවුන්ට ඒ දේවල් සාර්ථක වෙනවා. யூனிவர்சிட்டில போறவர்களும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், நல்ல உயர்வான அங்கே பதவியில் இருக்கணும், ஒரு நல்ல ஆட்டிடியூட்ல போறாங்க, அவர்கள் நிச்சயமாக அந்த பொசிஷனை அவர்கள் கைப்பற்றுவார்கள். විශ්වවිද්‍යාලයට යන අය මං හොඳට ඉගෙන ගන්නවා, මං හොඳ තැනක් ලබා ගන්න, ෆස්ට් ක්ලාස් එකක් ගන්නවා කියන හොඳ ආකල්ප සමග යනවා නම් ඔවුන්ගේ ඒ දේවල් සාර්ථක වෙනවා. So it is a really very important your attitude, how you அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மனோபக்குவத்தோட ஸ்டார்ட் பண்றீங்கன்றது very important. ඔබ යම් දෙයක් ආරම්භ කරන විට ඔබ කෙබඳු ආකාරයේ ආකල්පයක් සමගද ඒ ආරම්භ කරන්නේ කියන එක ඉතාමත් වැදගත්. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய குலக்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம்னால் අවුරුදු 200කට වසර 200කට 300කට කලින් අපගේ ජීවිතය දිහා අපි පොඩ්ඩක් හරවලා වෙන විදිහට බැලුවා නම් அந்த நாட்கள்ல இன்று இருக்கிறது போல அங்கே ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. ඒ කාලේදී දැන් කාලේ වර්තමානයේ තිබෙනා වගේ සුඛභෝගී පහසුකම් තිබුණේ இன்றைக்கு නැහැ. என்னென்ன காரியங்களை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களோ அது அன்றைக்கு கிடையாது. අද මොන මොන දේවල්ද ඔබ භුක්ති විඳින්නේ, ඒ දේවල් ඒ කාලේ වෙන විට තිබුණේ නැහැ. ஏன் ஒரு புண் வந்துட்டா அதை மாற்றிக்கொள்வதற்கு அல்லது உள்ள இன்ஃபெக்ஷன் வந்துட்டா அதை மாற்றிக்கொள்வதற்கு ஆன்டிபயோட்டிக் கூட ஒரு few hundred yearsக்கு முன்னாடி கிடையாதுங்க. අඩුම තරමේ වසර 100 ගානකට කලින් එක තුවාලයක් ඇතුණාම ඒ සුබ කරගන්නවත් විස බීජ ගියාම ඇන්ටිබයොටික් වත් කිසිම දෙයක් ඒ කාලේ වෙන විට තිබුණේ නැහැ. எல்லாம் மன்னித்தார் என்பதை மறந்து விட்டோம். අපේ අයිතුකම් සියල්ල நோய்களை குணமாக்கி விட்டு மன்னித்து விடுகிறோம். අපේ රෝගයන් සියල්ල සුබ කරා කියන කමතක කර දමනවා. என்னை அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டு மறந்து விடுகிறோம். උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් දයාවෙන් අපව කිල්ලු සරසා තිබෙන තේ බව ஒரு අපි අමතක மனிதன் කරනවා. செய்த குற்றத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ඒක මිනිස්සෙක් කරපු වැරදක් අපි අල්ලාගෙන ඉන්නවා. வீட்டுல மனைவி சொன்ன வார்த்தையை பிடித்து வைத்துக் ගෙදර கொண்டிருக்கிறோம். භාර්යාව කියප එක වචනයක් අපි අල්ලාගෙන ඉන්නවා. கணவன் சொன்ன வார்த்தையை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ස්වාමිපුරුෂයා කියප එක වචනයක් අල්ලාගෙන வளர ඉන්නවා. முடியாதபடி உட்கார்ந்து இருக்கிறோம். වර්ධනය වෙන්න බැරිව අපි වාඩි වෙලා ඉන්නවා. ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி கட 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 கடன்னு சொல்லி ஓடி கொண்டிருக்கிறோம். මගේ ආත්මේ ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව කඩ කඩ ගාලා අපි කියාගෙන යනවා. இவ்வளவு ஃபெசிலிட்டியை கொடுத்தா பிறகும் உட்கார்ந்து இருந்து அது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கு, நவலக்கை ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த மெடிசன் இருக்குது, அந்த சிஸ்டம் நல்லா இருக்குன்னு குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நன்றி சொல்ல வரலாம். මෙච්චර පාසුකම් ලබා දීලා අපිට අරක හොඳයි මේක හොඳයි කියලා අපි අඩුපාඩුකම් කියාගෙන ඉන්නවා. ස්තුතිවන්ත හදවතක් නැතුව චෝදනාත්මක හදවතකින්. ஒரு ஆளே சொல்லுமாங்க. හalleluya කියමු. அப்ப மனுஷர்கள் ஆவில அதாவது மெச்சூர் ஹார்ட் ஆகாதபடிக்கு கம்ப்ளைண்ட் ஹார்ட்டாக மாறி விடுகிறோம். ඒක මිනිස්සෙක් ආත්මිකව පරිණත හදවතක් ඇතිව නැතිව Taman චෝදනාත්මක හදවතකින් සිටිනවා. இது நம்மளுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையில பிள்ளைகளிடத்துல இந்த கம்ப்ளைண்ட் ஹார்ட் அதிகமாக வருகிறதை கர்த்தர் வெறுக்கிறவராக මේ இருக்கிறார். අපගේ පවුල අතරේ අපගේ ස්වාමිපුරුෂයා භාර්යාව දරුවන් ඒ පවුල් සමාගම අතරේ චෝදනාත්මක හදවතක් තිබීමට දෙවියන් There is වහන්සේ a two පිළිකුල් type කරනවා. of people in this world. මේ ලෝකේ මිනිස්සු දෙආකාරයක් There is a සිටිනවා. two type of people in the house. මිනිස්සු දෙආකාරයක් පවුලක් තුල සිටිනවා. ஒரு டைப் எப்படா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், சின்ன ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கும், அதுக்குள்ள நுழைந்து போய் நான் அந்த மனிதனுக்குள்ள இருக்க எல்லா பலவீனத்தையும் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு மனித එක කාණ්ඩයක් ඉන්නවා. එක මිනිස්සෙගේ පොඩි හරි දුර්බලකමක් දැක්කම ඒ සිදුරක් තුලින් රිංගලා ගිහලා තියෙන හැම දුර්බලකමක්ම එළියට අරගෙන ප්‍රදර්ශනය කර පෙන්නනවා. இரண்டாவது மனிதன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க நல்லதையே பார்க்கிற ஒரு குணாதிசயம் ඒක මිනිස්සෙක් තුල තිබෙන යහපත් දේ පමණක් දකින්න ගුණාංගයත් එක්. இதுல முதல் தரம் தான் அதிக மனிதருக்குள்ளாக அங்கே செயல்படுக நாம் பார்க்க මේක முடியும். මං කියපු පළවෙනි කාණ්ඩයට අයත් මිනිස්සු තමයි මේ ලෝකේ බොහෝ ආකාරයෙන් සිටින්නේ.
இது எதை குறிக்கிறது? அவருக்குள்ள அந்த மெச்சூரிட்டி ஃபெயிலியர் ஆகிறத குறிக்கிறது. මේ කුමක්ද පෙන්වන්නේ? අප තුල තිබෙන පරිණතභාවයේ අසාර්ථකත්වය ගැනයි සඳහන් කරන්නේ. கணவனும் பெர்ஃபெக்ட் கிடையாது, வைஃபும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ස්වාම පුරුෂයත් පරිපූර්ණ නැහැ, භාර්යාවත් පරිපූර්ණ නැහැ. பலவீனர்கள்லாம். හැමෝම දුර්වල මිනිස්සු. அவர்களுக்குள்ள இருக்க நல்லதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ඔවුන් තුල තිබෙන යහපත දිහා පමණක් ඔබ අවධානය යොමු කරන්න බලන්න. ராலே சொல்லுமாங்க. හලෙලූයා කිමු. மனைவி ஒரு குடும்பத்திலேருந்து வருவா, பெண் ஒரு குடும்பத்திலேருந்து வரும், பையன் ஒரு குடும்பத்திலேருந்து வருவார். භාර්යාව එක පෞල් පසුබිමකින් ඉඳන් එනවා, ස්වාම පුරුෂයා තවත් පෞල් පසුබිමකින් ඉඳන් එන්නේ. கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கும். ඔවුන්ගේ සංස්කෘතින් දෙක වෙනස් විවිධාකාරයි. அவருடைய உணவு பரிமாற்றம் வித்தியாசமாக இருக்கும். ඔවුන්ගේ කෑම බීම ඔවුන් කන්නව බොන්නව විදිය වෙනස්. அவர்கள் சாப்பிடுகிற சவுண்ட் வித்தியாசமா ඔවුන් இருக்கும். කන්නව ඒ ස්වරය වෙනස්. அவர்கள் பேசுகிற மொழி ஒருவேளை அதாவது அவர்கள் மீன் பண்ணியிருக்க மாட்டார்கள். அது இந்த நாட்டு அல்லது அந்த நாட்டு அல்லது வேறு நாட்டில் அது ஒரு ஹர்ட்ஃபுல்லான பாஷையாக ඔවුන් மாறிவிடும். කතා කරන දේ සමහර විට ඔවුන්ව වේදනාවට පත් කරන දෙයක් නොවෙන්න පුළුවන් ඒ භාෂාවේ. නමුත් වෙනත් කෙනෙක්ට ඒ භාෂාවේදී ඒක වේදනාත්මක දෙයක් වෙන්න පුළුවන්. அவைகளை பாராதபடிக்கு ඒ දේවල් බලන්න නැතිව நல்லவைகளை லென்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. යහපත් දේවල් කාචයක් තුලින් ඔබ අවධානය යොමු කර බලන්න. வாழ்க்கை சூப்பராக மாறி. ඔබගේ ජීවිතයේ සුපිරියට වෙනස් වෙයි. ஹalleluya. හලෙලූයා. நான் ஒருபோதுமே என் மனைவிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது, மனைவியும் என்னிடத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. මට කිසි කලකත් මගේ භාර්යාවගෙන් හැමදේම ඉගෙන ගන්න බෑ. ඒ වගේම මගේ භාර්යාවටත් කිසි කලක මගේ හැමදේම ඉගෙන கடைசி ගන්න நாள் බෑ. வரையும் நான் லேர்னரா தான் உட்கார்ந்திருக்கோம். අවසානයේ දක්වා අපි අධ්‍යයනය කරන ඉගෙන ගන්නව තමයි I සිටින්නේ have ඕනේ. learned so much අපි from my daughter Joy. මම මගේ දියණිය වෙන ජෝයගෙන් බොහෝ දේවල් ඉගෙනගෙන තිබෙනවා. Sometime I panic to talk to her. සමහර විට මම ඇයට කතා කරන්නත් බය වෙනවා. I don't shout to her. මම ඇයට කතා ඒකේ ශබ්දයෙන් කතා කරන්නේ නැහැ. I'm proud to shout to her. මම ඇයට සද්ද කරන්න ආඩම්බර වෙනවා. நீ ටිකටම என்னை ආවා. அப்பாவாக பெற்றுக்கொண்டது பாக்கியமோ எனக்கு தெரியாது. உன்னை பிள்ளையாக பெற்றுக்கொண்டது கடவுள் கொடுத்த பாக்கியம். ඔබ මාව පියෙක් ලෙස ලබා ගැනීම වාසනාවද කියලා මම දන්නේ නැහැ. නමුත් මම ඔබව දියණියක් ලෙස ලබා ගැනීම වාසනාවක්. So you look at the best out of him ඔබ ඔහුට හොඳම කෙනෙක්ව සිටී. and blessing will look at the best out of you. පාස බ්ලෙසිං උත් ඔබට හොඳම කෙනෙක්ව සිටී. There is a lot of air space இருக்கும் உள்ள போந்து பலவீனத்தை பார்க்கிறதுக்கு. அவைகளை விட்டு look for the best. බොහෝ ආකාර දෘෂ්ටියන් තිබේ ඔබට ඇතුළට ගිහිල්ලා දුර්වලකම් බලන. නමුත් ඒ දේවල් අභිබවා යහපත් දේවල්ම බලන්න ඔබ සූදානම් වෙන්න. அந்த பெஸ்ட்டை பாராதபடிக்கு ஏர் ஸ்பேஸை பார்த்து அதுக்கெல்லாம் ஏதாவது பார்க்கணும்டா your life will be fail all the time and you won't be matured. ඒ යහපත් දෘෂ්ටියෙන් ඔබ බලන්නේ නැතුව නරක දේ දිහාම බලාගෙන ඉන්නවා නම් ඔබගේ ජීවිතයේ පරිණත භාවයක් තුළට පත්වන්නේ නැහැ. ඒ අසාර්ථකත්වයේ තුළට ஒரு තල්ලු மனிதன் වෙන්නේ. ஒரு காரியத்துல satisfied இல்ல தான் அவன் கம்ப்ளைண்ட் ஆக மாறிடுவான். thankful ஹார்ட்டாக மாறி. එක මිනිහෙක් යම් දෙයක තෘප්තිමත් නොවන විටදී තමයි ඔහු චෝදනා කරන්න පටන් ගන්නේ. ඔහු ස්තුතිවන්ත නැති වෙන්න පටන් அந்த ගන්නේ. விஷயத்துல நான் முதல்ல blessing கிட்ட கண்டு கொண்டது is a very matured person. ඒ කාරණේදී මම පාස්ටර් බෙසින්ගේ දැකපු මුලින්ම දේ ඔහු ඉතාමත් පරිණත පුද්ගලයෙක්. The Nisha sister was telling me, brother, you were sitting here and just admiring his preaching அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னான். அவ பார்த்துட்டா நான் பார்த்ததை. ඔහු බලාගෙන හිටියා මම බලාගෙන ඉඳපු එක දිහා. அவர் நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கிட்ட பிரசங்கத்தை பார்க்கல, அந்த மெச்சூரிட்டி டோக்கன்றது பாருங்க, அது என்னை கவர்ந்தது. அது அவ சொன்னான். ඔහු පැමිණ ඔහුගේ පරිණතභාවයේ භාෂා විලාසයක් තිබෙන ඔහු ඒ දේ කතා කරන එක මම දැක්ක ඒක ඔහු දුටුවා. அந்த மெச்சூரிட்டி இருக்குமானால் you are satisfying each other. ඒ පරිණතභාවයේ තිබෙනවා නම් ඔබ එකිනෙකාව තෘප්තිමත් කරන්නට පුළුවන්. If there anything that you cannot able to handle it, we have our counselor. ඔබට යම් දෙයක් ඔබට ඒ පාලනය කරගන්න බැරි තත්වයක් උදා වෙනවා නම් අපිට ඒක අනුශාසකයෙක් සිටිනවා. If there is something in a dispute in your life, there are our counselor is waiting for ඔබගේ you to යම් come in. ජීවිතේ යම් දෙයක් බාධාවකට ලක් වෙමින් තිබෙනවා නම් ඔබට ඒක අනුශාසකයෙක් සිටිනවා. Rather than you complaining and grumbling, just take it to God in prayer and let God to take care of ඔබ it. ඒ සියලු දේම චෝදනා කරනවාට වඩා ඒ අභිබවා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ අනුශාසකත්වයේ තුලට ඔබ ඒ දේ We should ගෙනියන්න. never become a self-righteous person. අපි කවදාකවත් අපගේ ස්වයං ධර්මිෂ්ඨකමක් ඇති කරගන්න හැකියාවක් නැහැ. You should have attitude of grow in a maturity way. අප තුල පරිණතභාවයෙන් වර්ධනය වෙන ආකල්පයක් තිබිය යුතුයි. இந்த babies இருக்கு பாருங்க, babies infant. කුඩා දරුවන් දිහා බලන්න ඔබ.
ஏன்னா 2 மாச பேபி 3 மாச பேபி 5 மாச பேபி මාස 2 3 5ක වගේ කුඩා දරුවන්. தேர் ஒன்லி அவங்களுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். ඔවුන්ට එකම එක භාෂාවක් පමණයි දන්නේ. என்ன லாங்குவேஜ்? அம்மா இல்ல அதெல்லாம் கிடையாது. මොකක්ද භාෂාව? අම්මා ඒව දේවල් නෙමෙයි. எல்லாரும் சொல்லுவாங்க என் பிள்ளை முதல்ல அம்மான்னு தான் என்ன சொல்லிச்சு. හැමෝම කියනවා මගේ දරුවා මුලින්ම අම්මා කියලා තමයි කිව්වේ. அதுக்குள்ள காணாம இல்ல அப்பான்னு சொன்னது நீ கவனிக்கல. ඒතර සාම්පුරුෂයා කියනවා නෑ තාත්තේ කියලා කිව්වා ඔබට ඒක ඇහුන්නේ නෑ. இப்ப வர உடனே நான் அடுத்த முறை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். දැන් එනවා මං ඊළඟ පාර ඔබට වීඩියෝ කරලා පෙන්නන්නම් දැන් එයි. ஆனா இன்ஃபென்ட் ஒன்லி ஒரே ஒரு லாங்குவேஜ் என்ன இருக்கு? கிரை. නමුත් ලදරුවා එකම එක භාෂාවයි කතා කරන්නේ අඬන භාෂාව. பசிக்கும் அழும் எல்லாத்துக்கும் அழும். බඩගින්නට අඬනවා හැම දෙයකම අඬනවා. அதுக்கு அழுகிய தவிர வேற ஒன்றுமே தெரியாது. ඒ ලදරුවාට අඬන්න හැරෙන්න වෙන කිසිවක් දන්නේ නැහැ. அதுக்கு நன்றி சொல்லுவதற்கு அதுக்கு புரியாது. ඒ ලදරුවාට ස්තුති කරන්න තේරෙන්නේ නැහැ. அதுக்கு தெரியவும் மாட்டுது. ඒ දන්නෙත් නැහැ. இப்ப இதை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க பேபி கிறிஸ்தவர்களா இருக்கீங்களா கொஞ்சம் மெச்சூர்ட் கிறிஸ்தவர்களா? දැන් මේ දේව මම ඔබගෙන් අහනවා ඔබ තාම ලදරු කිතුණුවන් වෙ ඉන්නවද නැත්නම් පරිණත කිතුණුවන් වෙ ඉන්නවද? யாருமே அதாவது யாருமே கிரை பேபியா இருக்க விரும்ப மாட்டோம். කවුරුත් අඬන බබෙක් වෙන්න කැමති නැහැ. எல்லாருமே கொஞ்சமாவது கொஞ்சம் மெச்சூர் ஆகணும்னு விரும்புவோம். අපි හැමෝම ටිකක් හරි පරිණත වෙන්න ඕනේ කියලා කැමති වෙනවා. குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான். අපේ පෞල් ජීවිතයත් එහෙම තමයි. ஸ்டாப் கிரை ஃபார் எவ்ரிதிங். ඔබ හැමදේම උදෙසා අඬන එක නවත්වන්න. கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி ஆகணும். ටිකෙන් ටික පරිණත භාවය තුලට පත්විය It යුතුයි. may not happen overnight. ඔබ හැම දෙයක්ම එකම රාත්‍රියක් තුලදී It සිද්ධ may වෙන්නේ take නැහැ. time to do that. ඒ දේ සිද්ධ වෙන කාලයක් ගත වෙනවා. ஆனா அந்த பேபி கிரை பேபி ஸ்டேட்ல அந்த பருவத்துல இருந்து விடக்கூடாது. නමුත් ඒ අඬන ලදරුවගේ අවදියේම අපි නැවතිලා ඉන්න නරකයි. அதை தாண்டி வளருவதற்கு ඒ අභිබව අපි වර්ධනය වෙන උන්වහන්සේ நம்ம අපට தேவன் උපකාර உதவி செய்வாராக. උන්වහන්සේ අපට උපකාර කරයි. அதற்கு ஒருவருக்கொருவர் எல்லா காரியத்திலும் என்ன பண்ணணும்? நன்றி சொல்ல ඊට பழகிக்கணும். එකිනෙකාට සෑම දෙයකදීම ස්තුතිවන්ත වෙන්න පුරුදු විය යුතුයි. அநேக குடும்பத்திலையும் சரி அநேக என்ன காரியத்துக்குனாலும் சரி அவர் என்ன பற்றி என்ன சொல்றா என்ன பற்றி என்ன சொல்றாருன்னா பார்த்துக்கொண்டு போலிய நன்றி சொல்ல தவறி விடுவோம். බොහෝ පවුල් වලදී ඔව් මං ගැන මොනවද කියන්නේ මං ගැන මොනවද කියලා හිතනවාට වඩා අපි ස්තුතිවන්ත වෙන්න ඒක අමතක කර දානවා. மேத்யூ ஹென்றி அப்படின்ற ஒரு மனிதன் வேல்ஸ் பட்டணத்தில் இங்கிலாந்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்ஸ் பட்டணத்தில் 1600ல வாழ்ந்து வந்தார். මැතිව් හෙන්රි කියන මිනිහෙක් එංගලන්තයේ නැගෙනහිර දිශාවේ ජීවත් වෙමින් සිටියා. ஒரு மிஷனரியாகவும் ஒரு ரைட்டராகவும் வாழ்ந்து ඔහු வந்தார். එක මිෂනාරිවරයෙක් සහ ලේඛකයෙක්ව ජීවත් වුණා. அவர் இப்படியாக சொல்லுகிறாரு. ඔහු මෙසේ කියනවා. அவருடைய வீடு ஒரு நாள் கொள்ளையடிக்கப்பட்டதா. ඔහුගේ නිවස එක දවසක් කොල්ල කනු ලැබුවා. கொள்ளையடிக்கப்பட்ட பொழுதுல அவர் அதற்காக அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தபடினால நன்றி செலுத்துகிறேன். කොල්ල කාපු ලැබුවා වූ ඒ අවස්ථාවේදී ඔහු කියනවා එබඳු වාතාවරණයක් අවස්ථාවක් දෙවියන් වහන්සේ මට ලබා දුන්න නිසා උන්වහන්සේට ස්තුති කරනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ස්තුතිවන්ත විය යුතුයි. அவர் சொன்னாரு கொள்ளையடித்தது யாரு? மேத்யூ ஹென்றி சொல்றாரு கொள்ளையடித்ததுனால நான் காரியங்களை கற்றுக்கொண்டேன். மேத்யூ ஹென்றி කියනවා இன்னொருவன் கொள்ளை அடிக்கும் போது அவன் இருதயம் என்ன பாடுபடும் என்பதை கற்றுக்கொண்டேன். මැතිව් හෙන්රි කිව්වා මං කොල්ල කාපු නිසා මේ දේවල් මං ඉගෙන ගත්ත උන්වහන්සේට ස්තුති වෙනවා. මොකද තව කෙනෙක් කොල්ල කන විට ඔහුගේ හදවත කෙසේ இரண்டாவது சொன்னாரு. දෙවනුව කිව්වා அவன் வந்தவன் என் பணத்தை தான் தூக்கிட்டு போனான். ඒ ආපු කෙනා මගේ මුදල් තමයි අරගෙන ගියේ. என்னத்தை கொண்டு போயல? මොනවද අරන් ගියේ என் නැත්තේ? உயிரை கொண்டு போயல. මගේ ජීවිතය අරන් ගියේ නැහැ. அதற்காக நன்றி ඒ சொல்லுகிறேன். උසස් ස්තුති කරනවා. மூன்றாவது சொல்லுகிறாரு. තුන්වෙනුව කියනවා அவன் பக்கத்து விட்ட போயல. ඔහු ළඟ තියෙන අසල්වාසි ගෙදරට ගියේ නැහැ. இப்ப இந்த சாப்பாட்டையும் இந்த லைட்டையும் கனெக்ட் பண்ணீங்களா? பக்கத்து விட்ட போயல. දැන් ඒ කෑම එක ලයිට් එක ඔබ සම්බන්ධ Thank කරලා God அவன் ஏன் வீட்டு வந்தான்? ඔව් එහා ගෙදරට යන්නේ නැතුව මගේ நான் ගෙදරට ආවා. ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அதை நான் தாங்கிக் கொள்ளக்கூடமெண்டா அவன் அங்க கர்த்தரனை அங்க தெரிஞ்சு அதற்காக அனுமதித்திருக்காரு. මං ඒ දරා ගන්න පුළුවන් කෙනෙක් බව දෙවියන් වහන්සේ දැනගෙන ඒ අනුමත කර ஏன்னா තිබෙනවා. எனக்கு நடந்தது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்திருக்குமா அவன் உடைஞ்சு போயிருப்பானே. මං මට සිද්ධ වෙච්ච දේ අල්ලපු ගෙදර මිනිහයාට සිද්ධ அவன் වෙනවා. நொறுக்கப்பட்டிருப்பானே ඔව් அப்படின்னா. බිඳිලා ගිහින් ඇතිනේ. இதுதான் கணவன் மனைக்கு எனக்கு நடந்தது அவளுக்கு நடந்துட்டா அவர் சிக்கணும் எனக்கு நடந்த ஹஸ்பண்ட் நடந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு என்று சொல்லி நன்றி சொல்லுகிறவர்களாக மாறிடும். එසේ තමයි මගේ ස්වාම පුරුෂයාට වෙච්ච දේ ස්වාම පුරුෂයාට වෙච්ච දේ මට වෙන නරකයි මට වෙච්ච දේ භාර්යාවට වෙන නරකයි කියන සුතිවන්ත හදවතක් ඇති වෙනවා. ஒருவேளை தேங்க்ஃபுல் அல்லது நன்றி உள்ள இருதயம் இல்லையா அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம் அங்கே குறைய ஆரம்பிக்கிறோம். සමහර විට අපගේ ආත්මික ජීවිතයේ ස්තුතිවන්තකමක් නැත්නම් ඒ ආත්මික ජීවිතයේ පසුගාමී අඩුපාඩු හිඟ තත්වයක් ඇති වෙනවා. நம்ம நம்மளோட கூடி இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லணும். අපි අවට අප වටා සිටින අයට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. சபைக்கு நன்றி சொல்லணும். සභාවට ස්තුතිවන්ත වෙන්නට சபை ඕනේ. போதருக்கு நன்றி சொல்லணும். සභාවේ පාලකතුමාට ස්තුතිවන්ත වෙන්න லீடர்ஸ்க்கு ඕනේ. நன்றி சொல்லணும். නායකයන්ට ස්තුතිවන්ත වෙන්න நன்றி ඕනේ. சொல்றத பார்க்க
பார்க்க பார்க்க விசுவாசிகள் மற்ற உள்ள குடும்பத்தாரும் எல்லாரும் என்னோட நன்றி சொல்ல ස්තුති කරන එක බලන්න බලන්න ඇදලිවන්ත වෙන ඔබගේ පවුලේ හැමෝම ස්තුතිවන්තව අය බවට පත් වෙනවා. சிலவள பார்க்கும்போது அவர் தப்பு பண்ணாரு இல்ல தப்பு பண்ணா நன்றி சொல்ல ஆரம்பிப்பாருங்க அவர் நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுவாரு. සමහරවිට බලන්න ඔබ වැරද්ද කරන්නේ නැහැ. ඔබ ස්තුතිවන්ත කරන පටන් ගන්න ඔහු ස්තුතිවන්ත වෙන්න පටන් ගන්නවා. குடும்பத்துல கணவனும் மனைவியும் தப்பு பண்ணால நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா திருத்தங்கள் மாறிவிடும். திருத்தங்கள் ஆரம்பித்து පවුලේ ස්වාමිපුරුෂයා භාර්යාව වරදක් කරද්දී ස්තුතිවන්ත වෙන්න හැමදේම හිමි හිමින් වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. 100வது சங்கீதத்துல 4வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக 100 වෙනි ගීතිකාවේ 4 වන පදයේ මෙසේ පවසනවා. அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். 100வது சங்கீதம் 4வது வசனம். තුති පුදා එතුමාණන්ගේ වාසල් දොරටු වල තුතු ගී ගයා එතුමාණන්ගේ මන්දිරවලද ඇතුළු වන්න. ஒரு ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. இடத்துல வரும்போது ஆலயத்துக்கு மாத்திரம் இல்ல குடும்பத்திலையும் என்ன பண்ணணும் நன்றி சொல்லகளா இருக்கும். උන්වහන්සේ වෙත එන විට දේව ගෘහය තුලදී පමණක් නො ඔබගේ පවුලට ස්තුතිවන්ත වෙන්න. உங்களுடைய பாஸ்டர்ஸ்மாருக்கு நன்றி சொல்லணும். ඔබගේ පාලකවරුන්ට ස්තුතිවන්ත වෙන්න. You should say thank you to your shepherd ඔබ ඔබගේ එඬේරාට ස්තුතිවන්ත විය for යුතුයි. their commitments, ඔවුන් කරන්නා වූ කැපකිරීම වෙනුවෙන්. for their endurance, ඔවුන් කරන්නා වූ ඉවසීම වෙනුවෙන්. for their அவருடைய தியாகத்தோட செய்கிற ஊழியங்களுக்காக நன்றி ඔවුන් சொல்லணும். පරිත්‍යාගශීලීව කරන සේවාවන් වෙනුවෙන් ස්තුතිවන්ත වෙන්නට ඕනේ. Sometimes we forget that we அத சொல்லாம நாம கடந்து போக ஆரம்பித்து සමහර விடுறோம். විට අපි අමතක කරනවා ඒ දේ නොකිය අපි පිටත්ව යනවා. நம்ம வாழுகிறது நம்மளுடைய salvation of course is God's grace. අපි ජීවත් වෙන්නේ උන්වහන්සේගේ ගැලවීම දෙවියන් වහන්සේගේ කරුණාව තුලින්. பட் அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் சங்கீதத்தின் புஸ்தகம் 103:4 சொல்றாரு அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு නමුත් ඒ மன்னித்திருக்கிறார் குணப்படுத்தி இருக்கிறாரு. ඒ ගැලවීම දුන්නා වූ දෙවියන් වහන්සේ ගීතාවල 103 කියන උන්වහන්සේ ඔබේ අයිතුකම් පාප සියල්ල කමා කර තිබෙනවා රෝග සියල්ල සුව කර තිබෙනවා. எல்லாரும் டெஸ்டிமனி சொல்லும்போது கடவுளை குறித்து எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். අපි හැමෝම සාක්ෂි කියන එන විට දෙවියන් වහන්සේට අපි ස්තුතිවන්ත වෙනවා. எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்க கூடாது. මට උපකාර කරන අයට අපි ස්තුතිවන්ත වෙන්න අමතක உங்களுக்கு කරන්න உதவி නරකයි. செய்யற மனிதர்கள் சபை ஊழியர்கள் ஊழியங்கள் கணவன் மனைவி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். ඔබට උපකාර කරන සභාව මනුෂ්‍යන ඔබේ ස්වාම පුරුෂයා භාර්යාව පවුල හැම දිනාටම ඔබ ස්තුතිවන්ත විය යුතුයි. ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு முறையும் වතාවක් දෙවතාවක් නොව අකණ්ඩව දිනපතා කළ යුතුයි. your pastors and your leaders usually they are strong people. ඔබ ඔබගේ පාලකවරුන් වෙන්න පුළුවන් ඔබගේ නායකයන් වෙන්න පුළුවන් හැමෝම වැරදි මිනිස්සු වෙන්න පුළුවන්. your husband is usually strong in அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் ஸ்ட்ராங்ல இருப்பாருங்க. නමුත් ඔහුට ලබා දුන්නා වූ ස්ථානයේ ඔහුගේ ස්වාම පුරුෂයා ස්ථීරව සිටිනවා. அவர் ஸ்ட்ராங் ஆயிலாட்டிக்கும் ஸ்ட்ராங்கா வைத்துக் கொள்ளுகிறது தேவன். ඔහු ස්ථීරව නැත ස්ථීරව තබන දෙවියන් වහන්සේ. ஊழியத்துல தலைவர்களா இருந்தாலும் சரி வீட்டுல ஹஸ்பண்டா இருந்தாலும் அவர்களை அந்த இடத்துல ஸ்தானத்துல வச்சு அவர்களை ஸ்ட்ராங் பண்ணுகிறவர் கர்த்தர். සේවකේ නායකයන් උනත් පවුලේ නායකයන් උනත් දෙවියන් වහන්සේ ස්ථානයේ තබා වුණ ශක්තිමත් කර ස්ථීර කරන දෙවියන් වහන්සේ. அவர்கள் சில சமயங்களில் ஏதோ ஒரு பலவீனப்பட்டு கணவன் ஏதோ ஒரு பலவீனப்பட்டு அங்கே தடுமாறும் போது அங்கே ஒத்தாசை செய்து நன்றி உள்ள இருதயத்தோட செயல்பட සමහර අවස්ථාවලදී දුර්බලකමක් ඉතින් ඔහු ක්‍රියා කරන විට ඔවුන්ට ස්තුතිවන්ත කරලා උපකාරව අපි සිටින විට දෙවියන් වහන්සේ උන් ස්ථීරව තබනවා. எல்லா சமயத்துல எல்லாரையும் ஆண்டவன் எல்லாரும் பலப்படுத்துகிறார் உண்மையா. හැම අවස්ථාවකම දෙවියන් වහන්සේ හැමෝම ස්ථීර කරනවා ශක්තිමත් කරනවා. ஸ்பெஷலான அந்த பொசிஷன்ல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறவர் ඒ විශේෂ ස්ථානවල ඉන්න අයව දෙවියන් වහන්සේ ගෞරව කරනවා උන් ශක්තිමත් කරනවා. Imagine that ஏன்னா ரெண்டு பேரும் திருமணமாகி ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. කල්පනා කර බලන්න දෙදෙනාම විවාහ වෙලා දෙදෙනාම සේවයට කැඳවීම ලබා තිබෙනවා. ஒருவேளை ஜோய்ஸ் லெவல்ல எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு අත්තානාද පොත්තානාද நான் வரல போன்னு சொன்னேன்னா සමහර විට ඔබ හිතන ජොයි සහෝදරියාද මට මහන්සි මං එන්නේ නැහැ කියලා කිව්වනම් அப்ப சொல்றா இல்ல அப்படின்றா. ඒ කියනවා එහෙම නැහැ කියලා. இல்ல என்னால வர முடியாது என்ன இப்பதான் நான் வந்தேனா என்னால டயர்டா இருக்கு நான் வர முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை அவ சொல்லுவாளானால் ඇයට එන්න බෑ මං දැන් තමයි ආවේ මට හරි මාන්සි එන්න බෑ කියලා එක වචනයක් ඇය කියනවා නම් blessing திரும்ப 21 days fasting பண்ண முடியும். අස බ්ලෙසිං නැවත ගිහලා දවස් 21ක් නිරහර ඉන්න වෙයි. ஹalleluya. හලෙලූයා. அப்படி இல்லாதபடிக்கு එසේ නැතිව ரெண்டு பேருக்கு சேர்த்து இதுக்கு சேர்த்து பேசி கொண்டிருக்கிறோம். දෙදෙනාට එකතුව පොදුවේ කතා කරන්නේ எப்ப கூப்பிட்டாலும் ரெடி. කවදා කොහොම කතා කරත් ලෑස්ති. எப்ப கூப்பிட்டாலும் කොහොම කතා කරත් எனக்கு வீட்டுல ஒரு சாப்பாடு பிடிக்குதுன்னு தெரிஞ்சா காணுமுங்க. මට ගෙදර එක කෑමක් කනවා හොඳයි කියලා හිතුණත් ඇති. அது எப்படி வருதுங்கிறது தெரியும் ஆனா இருக்கும் வீட்டுல. ඒක කොහොමද කෑමකට මං කැමති நான் වුණා சில ඒක කොහොමද එන්නේ කියලා මං දන්නේ இந்த කොහොම அம்மா හරි තියෙනවා. கொஞ்சமாவது யோசிக்குதா இது எதுக்கு இப்படி இப்படி வேண்டி அடுக்குன்னு யோசிப்பேன். என்ன பண்றது අපි அது பிடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல உடனே வண்டி வச்சிடும். මං ඒක කැමති කියලා දන්නවා ඒක කොහොම හරි අරගෙන තියෙනවා. ஊழியத்துக்கு நான் கிளம்பும் போது மார்னிங் சர்ச்சு கிளம்பும் போது ஒருவேளை நான் பண்றது கிடையாது. எல்லாம் கரெக்டா டைம் வந்து நின்றுங்க. සේවයට මං පිටත් වෙදී සභාවට මං පිටත් වෙදී කිසි දෙයක් நான் මං காலை කරන්නේ எழுந்து නැහැ. මට සූදානම්ෙන් சொன்னேன் காலை තිබෙනවා. எழுந்து நான் நேத்து நான் தூக்க வர்றேன் நான் ரெடி பண்ணிட்டு வரேன்டா நான் வர்றேன் அவன் ரெடியா இருக்கிறான். උදේ මං සහෝදරයා උස්සන ලෑස්තිලා මං එන්න කියද කියේ මම එනවා ඔහු සූදානම්ෙන් සිටිනවා. கொடுக்கிற பலத்தை கொடுக்கிற கர்த்தர். ශක්තිය ලබා දෙන දෙවියන් වහන්සේ. ஹalleluya.
அந்த பலவீனங்களை பாராதபடிக்கு உற்சாகத்தோடு செய்யும்போது நன்றியோடு செய்யும்போது கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். දුර්වලකම් බලන්නේ නැතුව අපි උනා ජවලිතකමකින් කරන විට ස්තුතිවන්ත ආදවතින් කරන විට ස්වාමීන් වහන්සේ දකින්නවා. ஒரு ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා ஒரு කියමු. ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. அப்ப கனப்படுத்தி நன்றி சொல்லுகளா இருக்கும் ஒருவருக்கு ஒருவர். එතකොට අපි එකිනෙකාට ගෞරව කරලා ස්තුතිවන්ත විය යුතුයි. பலவீனங்களை பாராதபடிக்கு අපගේ දුර්වලකම් බලන්නේ නැතිව ஒருவரை பலப்படுத்துகிறவர்களாக. එකිනෙකාව ශක්තිමත් කරන්නන් அதாவது நான் சொல்லுவேன் the police வேலை police தான் கடமையை செய்யும். පොලිසිය තමන්ගේ රාජකාරිය කරනවා. அந்த வேலையை நாம செய்யக்கூடாது. ඒ වැඩ අපි කරන්න නරකයි. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். අපිට ලබා දුන්න වැඩේ අපි කරන්න ඕනේ. எங்க நிறுத்தி இருக்கோ அங்க இருக்கணும். කොහෙද අපි නවත්තා තිබෙන්නේ පිහිටුවා තිබෙන්නේ එතන අපි ඉන්නට ඕනේ. ஏன்டா என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை குணப்படுத்தி சுகப்படுத்தி என்னை முடிசூட்டி என்னை தன் பிள்ளையாக வைத்திருக்கிறார். මන්දන මාගේ පාපය අයුතුකම් සියල්ල සමා කරලා මාව ප්‍රේමයෙන් දයාවෙන් කිරුළු සරසන් වහන්සේ තබා තිබෙනවා. ராலே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. அப்ப இருதயத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வராதபடிக்கு நன்றி உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும். එතකොට හදවතකින් චෝදනාවක් එන්නේ නැතුව ස්තුතිවන්ත අය බවට අපි පත් විය உலகத்துல යුතුයි. இயேசுவை தவிர யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ලෝකේ යේසුස් වහන්සේ හැර කිසිවෙක් පරිපූර්ණ නැහැ. எல்லாருமே பலவீனர்கள். හැමෝම දුර්බල අය. நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும். අපගේ දුර්බලකමේදී උන්වහන්සේගේ ශක්තිය එළිදරව් වෙනවා. ஹalleluya. හලෙලූයා. எல்லாருமே பலவீனர்கள். අපි හැමෝම දුර්බල நாம අය. பாவத்துல இருந்தோம். අපි පාපයේ සිටියා. சாபத்துல இருந்தோம். අපි ශාපයේ සිටියා. சாப கட்டுக்குள்ள இருந்தோம். ශාපයේ බැඳීමේ සිටියා. ஆண்டவர் தன் பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ என் දරුවන් බවට පත් கணவனிடத்தில் ஒரு කර சின்ன තිබෙනවා. குறையை பார்த்து விட்டு என் மனைவிடத்தில் சின்ன குறையை பார்த்துட்டு you do not jumping up and down. මගේ ස්වාම පුරුෂයාගේ භාර්යාවගේ අඩුපාඩුකමක් දැකලා අපි උඩ බිම පනින්න නරකයි. மற்ற மக்களிடத்தில் ஒரு சின்ன குறையை பார்த்து don't jumping up and down. අනෙත් මිනිස්සුන්ගේ අඩුපාඩුවක් දැක්කම උඩ බිම පනින්න නරකයි. ஊழியத்துல குறையை பார்த்து don't jumping up and down. සේවයේ අඩුපාඩුකමක් දැකලා උඩ බිම පනින්න නරකයි. அதனால சொல்லுவாங்க. හලෙලූයා කියමු. அவர்கள் இருவரும் ஊழியத்தில் இப்போ பிளஸிங் ஊழியத்தில் பரிட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, நிறைய ட்ரைனிங்கில் வந்திருக்காரு. ஆனால் அவை பற்றி இப்போ தான் இணைந்து ஊழியம் பண்ண போகிறார்கள். පාස්ටර් බ්ලෙසිං සේවයේ හොඳ පුහුණුවක් ලබා තිබෙන නමුත් සහෝදරිය දැන් තමයි සේවයේ එක්ව කරන්නට යන්නේ. அப்போ லாட் ஆஃப் டீத்திங் ப்ராப்ளம்ஸ் அதே. එතකොට බොහෝ දේවල් බොහෝ ප්‍රශ්නයන් තිබෙනවා එතනදී. அந்த மெத்தடாலஜி அவைகிட்ட இருக்கிற மெத்தடாலஜி மே பி நாட் ஆஸ் யூ எக்ஸ்பெக்டட். සමහර විට ක්‍රමවේදයන් බලාපොරොත්තු වුණ ආකාරයෙන් නොවෙන්න පුළුවන්. அப்போ என்னவா இருக்கும், ரொம்ப டீத்திங் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக එතකොට இருக்கும். මොනවද කරන්නේ සමහර විට යම් ගැටලු ඇති වෙනවා. என்ன பண்ணணும், அக்செப்டன்ஸ் வரணும். නමුත් ඒ වෙලාවේදී අපිට මොනවද ඉන්නේ එකිනෙකාව පිළිගැනීමේ அதை ආකල්පය. ஏற்றுக்கொள்கிற தன்மை ඒ வரணும். පිළිගැනීමේ ආකල්පය. அவர்களும் புரிந்து கொள்கிற தன்மை வரணும். ඔවුන් තේරුම් ගන්න ස්වභාවයක් ඇති කරගත යුතුයි. ஒரு ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்காருல்ல. අපගේ අයිතිකම් සියල්ල කපා அப்ப කර තිබෙනවා. ஊழியக்காரன் அம்மா சில வேளைகளில் சில பலவீனத்தில் சில தப்ப நம்ம தூக்கி பிடிக்கலாமா? එතකොට දේවසේවකයන් වෙන යම් පොඩි අඩුපාඩුකම් අපි අල්ල ගන්න පුළුවන්ද? ஒரு ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. போதகர் என்னெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு யோசிக்காதீங்க. පාලකතුමයි මේ දේවල් කියන්නේ කියලා ඔබ හිතන්න එපා. practical preaching. ප්‍රායෝගික දේශනාව. இது மனிதர்களுக்குள்ளாக இயல்பா நடக்கிற මේ காரியங்கள். මිනිසුන් තුල ස්වභාවිකවම සිද්ධ වෙන ஒரு දේවල්. ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. அவைகளுக்கு ஒத்தாசையாக மாறும்படியாக, අපි ඔවුන්ට උපකාරයක් බවට පත් அவர்கள் වෙන செய்யற පිණිස. காரியத்துக்கு நன்றி சொல்லக ඔවුන් කරන மாறும்படியாக, දේවල් වලට ස්තුතිවන්ත වන පිණිස. நன்றியோட செயல்படும்படியாக, ස්තුතිවන්ත හදවතකින් ක්‍රියා කරන நன்றியோட පිණිස. செயல்பட கத்தர் அங்கே காரியங்களை ස්තුතිවන්තව செய்கிறார். ක්‍රියා කරන්න ක්‍රියා කරන ස්වාමීන් වහන්සේ එතන ක්‍රියා කරනවා. ஒரு ஆளே சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. கடைக்கு முடிக்க போறோம் ஒரு 2 நிமிஷத்துல. තව මිනිත්තු දෙකකින් මම ඉවර කරන්න යනවා. நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் අපි මෙතන වාඩි වෙලා ඉන්නවා නම් யாரோ ஒருவர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணிக்கிறார்கள். යම් හෝ කෙනෙක් අප උත්සාහය ආඥා කර ஒரு ஆளே තිබෙනවා. சொல்லுமாங்க. හලෙලූයා කියමු. It is not because of you. ඒක ඔබ නිසා නොවේ. Ultimately it's because of God. ඒක නිශ්චිතවම දෙවියන් වහන්සේ ஆனா විසින්. யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி නමුත් பண்ணிருக்காரு. යම් හෝ මිනිසෙකු ඔබට උපකාර කර තිබෙනවා. அதை மறந்து போகாதபடிக்கு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் எல்லா சின்ன சின்ன காரியங்களை நம்ம தூக்க மாட்டோம். ඒ අමතක නොකර අපි දෙවියන් වහන්සේ දෙස බලන ගමන් පොඩි පොඩි දෙයකින් අපි සාර්ථකව සිටිනවා. அல்லேலூயா. හලෙලූයා. இருதயத்துல நன்றி உள்ளவர்களாக மாத்திரம் மாறிவிடும்படியாக நான் හදවතේ வேண்டிக் கொள்கிறேன். ස්තුතිවන්ත හදවතක් ඇති අය බවට අපි පත් විය යුතුයි. I'm sure that ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளவு காரியத்தை மன்னித்திருக்காண்டா, as a Christians, as the carry the Christ's love, எல்லா மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு opportunity கொடுத்து தாங்கி அவைகளோடு ஓடுவதற்கு கர்த்தர் பலன் මට தருவார். නිසකකමක් තිබෙනවා දෙවියන් වහන්සේ අපේ සීල පාප අයුතුකම් කමා කර තිබෙනවා නම් අපි එකිනෙකාව දරාගෙන උණු පිළි අරගෙන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය දරාගෙන යන්න උන්වහන්සේ අපට උපකාර කරයි. கணவன் மனைவியை கேர் பண்ணதை பார்க்கும் கடவுள் கேர் பண்றது அதிகம். ස්වාමීන් වහන්සේ ස්වාම පුරුෂයා භාර්යාවට ප්‍රේම කිරීම බලලා දෙවියන් වහන්සේ ප්‍රේම කිරීම හෙළිදරව් වෙන්න ඕනේ. மனைவி கணவனை கணம் பண்ணதை பார்க்கும் ஆண்டவர் கேர் பண்றது அதிகம். ස්වාමීන් ස්වාමී භාර්යාව ස්වාම පුරුෂයාට ගෞරව කරනකොට දෙවියන් වහන්සේ කරන
කරන දෙක අධිකයි. நாம சர்ச்சை கேர் பண்ண பக்கம் அவர் கேர் பண்றது அதிகம். අපි සභාවට ප්‍රේම කරනට වඩා උන්වහන්සේ ප්‍රේම කරනවා சர்ச் අධිකයි. போதகர்களையும் லீடர்ஸை கேர் பண்ண பக்கம் அவர் கேர் பண்றது அதிகம். සභාවේ නායකයන් දේවගතිවරුන් ප්‍රේම කරනවාට වඩා උන්වහන්සේ ප්‍රේම කරනවා අධිකයි. இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரையும் அவர் அங்கே கண்ணும் கருத்தும் அவர் கேர் பண்ணுகிறார். දෙවියන් වහන්සේ සෑම දිනම ඒක පාර්ශික උන්වහන්සේ அதுல ஒரு குறைவும் இருக்காது. ඒ කිසිම අඩුපාඩුකමක් තිබෙන්නේ නැහැ. ஆனா தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற නමුත් காரியம் දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගෙන් උන්වහන්සේ මේ දේ බලාපොරොත්තු වෙනවා. என்ன சொல்றாரு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. මාගේ ආත්මී ස්වාමීන්ට ප්‍රශංසා කර උන්වහන්සේ කළ අක්‍රමවල සියලු එல்லாம் උපකාරයන් අමතක මன்னித்திருக்கிறாரு. නොකර ස්වාමීන් වහන්සේ අපේ අයිතිකම් සියල්ල කමා කර நோய்களை තිබෙනවා. எல்லாம் குணப்படுத்தியிருக்காரு. අපේ රෝග සියල්ල කමා කර තිබෙනවා. அழிவிலிருந்து காப்பாற்றிருக்கிறாரு. උන්වහන්සේ නපුරෙන් අපව முදාගෙන තිබෙනවා. கிருபை நரக்கத்துல முடிசூட்டியிருக்காரு. උන්වහන්සේගේ දයාව ප්‍රේමයෙන් කිරුළු සලසා ஒருவருக்கு තිබෙනවා. உதவி செய்து ஒருவருக்கு தாங்கி ஒருவருக்கு நன்றி சொல்லி ஒருவர் கனப்படுத்தி ஒரு அக்செப்ட் பண்ணி நடக்கும்படி එකිනෙකාට උපකාර කර එකිනෙකාව දරාගෙන එකිනෙකාව අපි ගෙන යමින් මඟ පෙන්වමින් යන ෂෝනේ. கடைசி ஒரு வார்த்தை அது எங்க கொண்டு விடுமென்று காட்டுறேன். අවසාන වශයෙන් එක වචනයක් කොතනද ගෙන යන්නේ කියලා අපි 17 කියනවා. சொல்லுகிறது. 17 පවසනවා. அவருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்னவா இருக்குமாம்? என்றென்றைக்கும். ஒரு ஆளே சொல்லுமாங்க. සමිඳුන්ගේ තිරපෙම තමන්ට ගරුබිය පාන අය කෙරෙහි සදාකාලයෙන් සදාකාලයටම වේ. கணவன் மனைவி பயந்து கர்த்தருக்கென்று செயல்படும் போது, ස්වාමි පුරුෂයා භාර්යාව බයින් දෙවියන් වහන්සේ උත්සාහ ක්‍රියා කරන විට, சபையாகிய மணவாட்டியும் பயந்து செயல்படும் போது, සභාව නැමැති මනමාලියත් බයෙන් ක්‍රියා කරන විට, இப்ப பார்க்கிறது மட்டுமில்ல, දැන් බලන දේ පමණක් නොවේ. அவருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். ඔවුන්ගේ පරම්පරා වංශයන් පවා ආශිර්වාද කරනු ලැබෙනවා. Hallelujah. හලෙලූයා. திருமண பந்தம் அங்கே ஜெனரேஷனை உருவாக்கும்படியா. විවාහ ගිවිසීම කියන්නේ වංශයන් පරම්පරාව නැති ஒரே ஒரு කරන පිණිස. பர்பஸ் தானுங்க ஆதாமை வேளை உருவாக்கும் போது දෙවියන් වහන්සේ ආදම් ඒවා මේවීමේ එකම කර්මණයි තිබෙන්නේ. இந்த பூமியை அவர்கள் நிரப்பணும். මේ පොළව ඔවුන් පුරවන්නට ඕනේ. அல்லேலூயா. හලෙලූයා. நிரப்பணும். வேற පුරවන්නට ஒன்றும் ඕනේ. இல்லைங்க. පුරවන්නට ඕනේ. அவர்கள் தேவ சந்ததியை பெற்று இந்த பூமியை நிரப்பணும். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ වංශය ප්‍රගුණ කර මේ පොළව පුරවන්නට ඕනේ. அதற்கு அவர்கள் ஆண்டவர் என்னை மன்னித்தது போல என் மனைவியை என்னை மன்னித்தது என் கணவனை என்னை மன்னித்ததுல பிறரையும் மன்னித்து நன்றி சொல்வதாக மாறிடும். දෙවියන් වහන්සේ අපට කමා කරක් මෙන් අපත් එකිනෙකාට කමා කර දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත நன்றி சொல்ல වෙනවා. வாழ ஆரம்பிக்கும் போது අපි ස්තුති எதை ஆசீர்வதிக்கிறாராம்? අපි ස්තුතිවන්ත වෙදී දෙවියන් වහන්සේ කුමක්ද ආශිර්වාද කරන්නේ? ஜெனரேஷனை උන්වහන්සේ ஆசீர்வதிக்கிறார். වංශයන් පරම්පරාවන් ආශිර්වාද කරනවා. அடுத்த ஜெனரேஷனை ஆசீர்வதிக்கிறார். ඊළඟ වංශයේ පරම්පරාව அடுத்த ආශිර්වාද generation කරනවා. ආශිර්වදිக்கிறார். ඊළඟ වංශයේ පරම්පරාව அடுத்த ආශිර්වාද generation කරනවා. ஆசீர்வதிக்கிறார். ඊළඟ වංශයේ පරම්පරාව ආශිර්වාද நம்மளுடைய කරනවා. நன்றி, நம்மளுடைய விட்டு கொடுத்தல், நம்மளுடைய எல்லா கீழ்ப்படிவு என்னை மாத்திரமில்ல, எனக்கு அடுத்து 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 வர சந்ததிகளை உருவாக்கு. අපගේ ස්තුතිවන්තකම, අපගේ පරිත්‍යාගශීලීකම, අපගේ කීකරුකම ආව පමණක් නොව අපට පසු වෙන සෑම පරම්පරාවකටම ආශිර්වාදයක් වෙනවා. என் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்காரு? මගේ අයුතුකම් සියල්ල මොනවද කර තිබෙන්නේ? என் நோய்கள் எல்லாம் என்ன பண்ணிக்காரு? මගේ රෝගය සියල්ල මොනවද කර තිබෙන්නේ? என்னை கிருபை இரக்கத்துல மூடி சூட்டியிருக்கிறார். මානසික ප්‍රේමයේ දයාවෙන් කිරුළු සරසා තිබෙනවා. மற்றவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை வளர்க்கும்படி. අනිත් අයට ස්තුති කරන්න පිණිස. குடும்பத்துல எல்லா பலவீனங்களும் வரும்போது அதுக்கு நன்றி சொல்லி அதை இப்படி இல்லம்மா அதை அப்படி இல்லையான்னு சொல்லி நடக்கும்படியா. පවුල තුල දුර්වලකම් වෙන විට එහෙම නෙමෙයි මෙහෙම කියලා එකිනෙකාව හරි ගස්සුවමින් ස්තුතිවන්ත වීම. அவருடைய ஊழியத்தில் அப்படித்தான் அப்படி இல்லை இப்படி என்று சொல்லி அவளை நம்ம செயல்படுத்தும்படி. සේවෙත් එහෙම නෙමෙයි මෙහෙම නෙමෙයි කියලා නෙමෙයි ඔහුන මඟ පෙන්වන පිණිස. கர்த்தர் அப்படியாக செயல்படுவார். ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන සේක්වා. Be a thankful heart. ඔබ ස්තුතිවන්ත හදවතක් ඇතිව සිටින්න. யாரும் விழுந்திருக்கலாமா? අපි සියලු දෙනා නැගිට සිටිමු.